கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ ஹாவை தான் காமிக்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் ஷியாவை பெட்டில் தூக்கி போட்டுட்டு வந்து அவன் பக்கத்தில் க்ளோஸ் ஆனதுமே, என்ன பண்ணிட்டுருக்கடா, நான் உன்னோட சிஸ்டர்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஒன்றும் உன் கூட பிறந்த பிரதர் கிடையாது, நான் அடாப்டட் பிரதர் தான். இந்த குடும்பமே என்னை வந்து கைவிட்ட பிறகுமே நீ வந்துட்டு என்னை கைவிடலை, எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்த இல்லைன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என் மேலே இப்படி தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பண்ணியிருக்கவே மாட்டேன்னு சொன்னதும், நடிக்காத, லைக் பண்ணுற லெவலுக்கு நீமே என்ன லைக் பண்ணிட்டு இருக்க இல்லைன்னு சொன்னதுமே, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீயா ஏதாச்சும் தப்பாக புரியாதன்னு சொன்னதும், இப்போ நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டு நட, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக உன்னோட வருங்கால ஹஸ்பண்ட்டை நான் இதை பற்றி கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜுன்னுன்ற ஒரு பர்சனை நிற்கிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்டேஜுக்கு வந்தால் அங்கே இருக்க எல்லாருமே யூ ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இப்போ ஜுன் ஃபேமிலியோட தேவை இருக்குப்பா, ஃபேமிலிக்கு யூ ஃபேமிலியோட தேவை இருக்குது, அதனால தான் ஜுன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு எப்படியோ பேசி முடிச்சிருக்காங்க. இவ்வளவுமே சின்ன வயசுலேருந்து அவனோட பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தா, ஒரு வழியாக வந்து மேரேஜ் ஆனால் இவங்க குடும்பம் ஏதோ வந்து உயரத்துக்கு போயிடுறோம். பட் ஆனால் ஜுன்னோட ரெப்புடேஷன் டவுன் ஆயிரும்னு சொல்லிட்டு பேசிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கவலையாகிறத பார்த்துட்டு நம்ம ஜுன், இதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காத, ஆளுங்க 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்கன்னு சொன்னதும், என்னோட ஃபேமிலிக்கு யூ ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்பவே அவசியம், கண்டிப்பாக வந்துட்டு நான் இதெல்லாமே பொறுத்துக்கிட்டு ஆகணும் சேர்த்து அவள் எதுவும் பேச எடுத்துக்கல. பட் நம்ம ஹாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு பயங்கர கோவமாயிட்டு அங்கே பாட்டில் தூக்கி அந்த பர்சனோட தலையில் அடிச்சுட்டு, என்ன தைரியம் தான் நீ என்னோட சிஸ்டரை பற்றி இந்த மாதிரிலாம் பேசுவ, தர குறைவா, ஒழுங்கா நீ அவங்ககிட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே, நான் என்ன இப்போ தப்பாக பேசிட்டேன் சாரி கேட்க, அவங்க வந்துட்டு என்ன பெரிய நல்லவங்களா, காசுக்காக தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. நீமே அந்த குடும்பத்தோட ஒரு டாக் தானே, ஒன்றா அடாப்ட் தானே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினா ஹீரோயின் கோவமாயிட்டு, வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, அவன் என்னோட பிரதர், அவன் ஒன்றும் டாக் கிடையாது, என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பேசிகிட்டு இருக்க, நீ பண்ணது உனக்கு வந்துட்டு சரின்னு தோணுதா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அப்பாங்க, என்ன சார் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஜுன்னை பார்த்து கேட்டதுமே, நம்ம ஜூன் பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, பேசாமல் அமைதியாக இருங்க, இந்த டயத்தில் இதெல்லாம் பேச தேவையில்லைன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப அப்செட் ஆகிருது. இந்த டயத்தில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவளை காரில் கூட்டிகிட்டு கிளம்புனதுமே நம்ம அவங்க மலையில் நின்றுட்டு அப்படியே கோமா அதவே பார்த்துட்ருக்கான். பாங்க, அவையெல்லாம் வந்துட்டு உனக்கு டிசர்வே கிடையாது, நான் கண்டிப்பாக திரும்ப என்கிட்ட உன்னை கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே ரொம்ப வந்துட்டு சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, பாங்க தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கப்பான்னு சொல்லிட்டு பேசினா, நீ எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாமல் இருந்தேன்னு சொன்னதும் ஆளுங்க அங்கே ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. இந்த பிரச்சனையை பேச பண்ண வேணாம் தான் நான் விட்டுட்டேன்னு சொல்கிறான். நீ ரொம்ப மாறிட்டேன்னு சொல்லும் போது அங்கே சின்ன வயசில் நடந்த விஷயம் காமிக்கிறாங்க. சின்ன வயசில் அவள் கீழே விழுந்ததுமே விளையாடும் போது வேமா தூக்கி விட்டு அப்போ அங்கே அவன் சாக்லேட் எல்லாமே கொடுத்து சாரி சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான். இப்போ ஆனால் இப்படிலாம் கிடையாதுன்னு சொன்னதும் ஆளுங்க வந்துட்டு வளர வளர அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறதான் செய்வாங்க, அது இயற்கை அப்படின்றத அவன் சொல்கிறான். அங்கே வந்துட்டு லின்னை பற்றியுமே ஆளுங்க பேசியிருக்காங்க. அவள் தான் வந்து பர்ஃபெக்ட் மேட்ச் இவனுக்குன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க பேசுகிற எதையுமே நீ பெருசாக எடுத்துக்காத, அவளுக்கு எனக்கு நடுவில் எந்த தப்பான ரிலேஷன்ஷிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவ கூட சேர்ந்து இவன் கிஸ் பண்ண போகிறான். கரெக்டாக பார்த்தா அங்கே டோர் நாக்கானதுமே இவன் போய் திறந்தா வந்து நிற்கிறது நம்ம ஹாவ் தான். அப்போங்க என்ன நீ பண்ணிட்டுருக்க இன்னாத்தலன்னு சொன்னதுமே அவங்க நனைஞ்சு வேற வந்திருக்கான். அவன் தோட்டி விட்டுட்டுருக்கான். நீ எதுக்காக என்ன சூஸ் பண்ணாமல் அவனை போய் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. சின்ன வயசுலேயுமே அங்கே அவன் ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கான். பட் அதுக்குள்ளே அவன் கூட வந்து அவள் கிளம்பி போயிருக்கா. நீ இப்படி தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கவலையாயிடுச்சுக்கு. சொல்லிட்டு ஜூன் கேட்டதுமே, என்னோட பர்ஸ் எல்லாமே தொலைஞ்சு போச்சு, நான் வந்துட்டு போகிறதுக்கு இடம் இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன்னு சொன்னதும் எனக்கு ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுமே, என்கிட்ட ஐடியுமே இல்லை, அதுவுமே காணாமல் போயிடுச்சு, நான் எப்படி போய் அங்கே இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி நான் தொல்லை பண்ண விரும்பல போகிறேன்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ணுறான். போகிறதுக்கெலாம் மனசு இல்லை. அப்போ அங்கே அதை பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயின், ப்ளீஸ் அவனுக்கு இங்கே ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கப்பா அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுமே சரி ஓகேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ரூமுக்கு போனதுமே பாஸ், இப்போ நம்ம ஃபேமிலி வந்து உங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்கள் எப்போ திரும்ப ரிட்டர்ன் வர்றீங்க பாஸ் கேட்க சொன்னாங்கன்னு சொன்னதும், என்னோட வேலை முடியாமல் நான் வரமாட்டேன்னு சொல்கிறான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயினும் ஜுன்மே ரொமான்ஸ் பண்ண போகிற டயத்தில் கரெக்டாக திரும்ப அங்கே கதவை நாக் பண்ணதுமே வந்து நிற்கிறது பார்த்தா நம்ம ஹீரோ தான். என்னாச்சு இப்போன்னு சொன்னதும் அவங்க ஏகப்பட்ட மவுஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதுக்கு மேலே என்னால் தனியால் தூங்க முடியாது, உங்கள் கூட சேர்ந்து நடுவில் நான் படுத்துக்குவான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் உங்களை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், கீழே கூட படுத்துக்கிறேன்னு சொல்கிறான். உங்கள் ஜுன்னுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், கடைசியில் அதே ரூம்
ரூமில் தான் அங்கே படுக்க வச்சுருக்காங்க கீழே. இவன் தூக்கத்தில் அவன் மேலே அங்கே கையை போட்டதுமே இவனுக்கு கோவம் ஆகிட்டு ஏற்றி தள்ளி விட்டுட்டு இவன் அவள் பக்கத்தில் படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா திரும்ப அவனை மேலே தூக்கி படுக்க வச்சுருக்கான். தலை ஃபுல்லாக காயமாயிருக்கு. அப்போ யாரோ வந்து வேணுக்குனே என்னை தள்ளின மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டாங்க. ஹாவவே அவன் பார்த்துச்சேக்கான். ஸோ ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அவனை அங்கே கூட்டிகிட்டு வரா தனியா. அப்போ ஹீரோயின் கூட்டிகிட்டு போயிட்டு, டே இதெல்லாம் வேணுக்கு தானே பண்ணிட்டு இருக்க, நீ அவரை இவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ண வேண்டிய காரணம் என்ன, எனக்கு அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இப்படிலாம் பண்ணுறது தப்புடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டா. அதுக்கப்புறம் இங்கே லின்னை பார்த்தா அவளுமே ஜுன்னை எப்படியோ அவள் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுவான், நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற பொருளெல்லாம் உடச்சி போட்டுட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே நம்ம ஜுன்னுக்கு தான் கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறா. வந்தால் நம்ம ஹீரோயினையும் கூட கூட்டிகிட்டு வரான். அங்கே நம்ம ஹாவுமே கூட சேர்ந்து வந்திருக்கான். ஏன் நீமா வந்திருக்கான்னு சொன்னதும் ஏன் நான் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது இவங்க ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்ததுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா இல்லை அவள் வந்துட்டு இதெல்லாம் குடிக்க மாட்டா, அவளுக்கு ரொம்ப சென்சிட்டிவ், நான் வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க போனால் நீ ஏன் பண்ணிச்சிக்க இப்படியெல்லாம்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் அதை வாங்கிக்கிட்டு அவள் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, இப்போ என்ன இதை அவள் குடிக்க வேணாம், நானே அவளுக்கு பதிலாக குடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி குடிச்சிடுறான். ஹீரோயின் அவனை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காகடா நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, அவருக்கு அந்த ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்து நீ தான் கொடுத்தியான்னு சொன்னதுமே நான் ஏன் சிஸ்டர் அப்படிலாம் பண்ண போகிறேன்னு சொன்னதும் உன்னை தவிர யார் பண்ணுவாங்க, நீ தான் அவரை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்படுறா. நான் இதெல்லாமல் இவனை சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், இவனுக்கு ஏன் புரிய மாட்டேதுன்னு சொல்லிட்டு வேற அவளுக்கு கவலையாயிட்டுருக்கு. அப்போங்க சிஸ்டர் நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை சிஸ்டர்னு கூப்பிட்றதுக்கே விரும்ப கிடையாது, நான் உன்னை எப்பயுமே ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டு பிடிச்சி கிஸ் பண்ணதுமே அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு டே என்னடா பண்ணிகிட்ருக்க, எதுக்காகடா இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுற அப்படின்ற சொன்னதும் நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், என்கேஜ்மெண்ட் வந்து பிரேக்கப் ஆகட்டும், நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணாத, அவர் பார்த்தா தப்பாயிருன்னு சொல்லிட்டு போக பார்த்தா அவளை பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு இந்த விஷயம்லாம் நான் உன்ட்ட எவ்வளோ நாள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, நீ எப்போ பார்த்தாலுமே ஜுன்னோட பின்னாடியே சுற்றிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அவள் கோவமாயிடுச்சுக்கா. இப்போ நீ இப்படி சவுண்டு கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ கத்துறது வெளியே உன் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போகும், கல்யாணம் நின்று போகாதான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. வேமாங்க வந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தாங்க யாரையுமே காணும், அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகுதான் அங்கே ரூம்க்கு தூக்கிட்டு வந்துட்டு அவட்ட பக்கத்தில் க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கான். இன்றைக்கி நைட்டு நீ எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு நான் உன்னை ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், நீ எப்படி வந்துட்டு என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அப்பாங்க அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு ஜஸ்ட் 1 மாதம் மட்டும்தான் நான் உனக்கு டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீ பேசாமல் வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, இல்லை நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து கிளம்பி போனான். இவன் பின்னாடியே இங்கே கிளம்பி போகிறான். நான் சொன்னால் உனக்கு புரியாதான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே பம்பு பண்ணி வீட்டுக்கு அங்கே வந்ததுமே நம்ம ஜுன்னை பார்த்தா கோவமாயிட்டு எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படணுன்றதுக்காக தான்டா ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்து கொடுத்தேன்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்பாய் மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்கான். அங்கே ஜுன்னுக்கு இவனை வீட்டில் வைக்க பிடிக்கல, விரட்டி விட்டுருவோன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின்கிட்ட நீ இப்போ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னு வச்சுக்கோ, நான் வந்து உன்னை கிஸ் பண்ணதை நான் சொல்லிடுவேன்னு சொல்லி பயமுடுத்தினதும் அவள் பயந்து போயிட்டு நான் வந்துட்டு அவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறேன், ப்ளீஸ் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறா. ஸோ அவனுமே பயந்து சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதும் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 மாதம் மட்டும்தான் உனக்கு டைம், நீ அதுக்குள்ளே வந்துட்டு அவனை கழட்டி விட்டுட்டு ஏன்ட்ட வா, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு நானே இந்த மேரேஜ் அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ண வச்சிருவேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் என்ன பார்த்தா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு தன்னோட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு ஜுன்னோட பர்த்டே, ஸோ கண்டிப்பாக திரும்ப என்னோட பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ஜுன்னுக்கு பர்த்டே விஷ் எல்லாமே பண்ணிட்டு ஹாப்பியாகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. உனக்காக நான் பர்த்டே கேக் எல்லாமே ரெடி பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு மேலேருந்து இவன் அதெல்லாமே பார்த்துட்டு வயிற்றுச்சல் ஆயிட்டு இருக்கு இவனுக்கு. அப்பங்க அவன் வந்து ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பான், நீங்கள் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், அவனுமே ஆள் நல்லா வளர்ந்து போயிட்டான். கூட்டிகிட்டு போய் அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ எவ்வளோ தைரியம் இருக்குது, நான் எவ்வளோ சொல்லியும் எனக்கு பொண்ணை செட் பண்ண பார்ப்பேன்னு செட்டு கோவப்படுறான். இவன் கேட்கலாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா, என்ன சிஸ்டர் இத்தனை நாளாக எனக்காக ஒரு கேக் கூட நீ ப்ரிப்பேர் பண்ணதில்லை, இப்போ இவனுக்காக பண்ணிட்டுருக்க, ஏன்னா எந்த பொண்ணுக்கு நீ சோல்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்க அப்படின்ற செட்டு கேட்டதும் என்ன பேசிகிட்ருக்க, தள்ளி போய் இன்னைக்கு அவரோட பர்த்டே அப்படின்றத சொன்னால் ஃபோர்ஸ் பண்ணி அவன் அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு விடாமல் இருக்கான். நீ தள்ளி போகிற என்னன்னு சொல்லிட்டு கோவப்படும் போதே அங்கே வந்து கதவு நாக் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே போனதும் இப்போ அங்கே இவன் பார்த்தான் என் சிஸ்டர் கையால் இவனுக்கு கேக் சாப்பிடணும்னு ஆசையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பவுடர் எல்லாத்தையும் அதை மிக்ஸ் பண்ணி விட்றான். ஸோ அங்கே நம்ம லின்மே அங்கே வந்திருக்கா, அவள் ஹாப்பி ஆகிட்டு அவனுக்காக கிஃப்ட் எல்லாமே கொடுத்ததுமே அதை ஓப்பன் கூட பண்ணாமல் அங்கே வந்துட்டு கீழே வச்சுடுறான்.
இப்போங்க ஹீரோயே நான் வந்துட்டு சில ஐட்டம் இருக்குது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் இவன் பின்னாடி வந்து ஹக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது எதையுமே நீ காது கொடுத்து கேட்க மாட்டியா, நான் எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று லைக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் என்ன போய் இவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜூன் என்னப்பா ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதான்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு வந்தான். இவன் கிஸ் கேட்டுச்சேக்கான். ஸோ நம்ம ஜூன் வரதை பார்த்துட்டு ஹீரோயின் வேகமாக அங்கே விலகி போயிடுறா. ஸோ அப்பாங்க இவளுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு, இன்றைக்கி இந்த பிளான் சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அவன் உள்ளே போன டயத்தில் ட்ரிங்க்ஸில் அங்கே ட்ரக்கு கலந்து விட்டுருக்கா. இன்னும் ஹவுமே சேர்ந்து ஒன்றா இருக்க மாதிரி கூட்டுட்டோன்னா தம்பி கூட சேர்ந்து இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு அவளை வேணான்னு சொல்லிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கிருவான்னு சொல்லி சோப்பாங்க நம்ம ஹீரோ ஏன்னு இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறா. பார்த்தா இவனுமே நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அவனுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் உள்ளே போனதும் இவன் பாட்டாங்க உள்ளே வந்ததுமே என்ன பண்ணிகிட்ருக்கான், விலகி போன்னு சொன்னால் அவன் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வர ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பெட்டில் தள்ளி விட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அப்போ அங்கே பாஸ்டில் நடந்த விஷயம் ஞாபகம் வருது. அவங்க அப்பாட்ட இவனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கப்பான்னு சொன்னதும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுமா, நம்மளோட இந்த ஷூ ஃபேமிலியை காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக நீ வந்துட்டு யூ ஃபேமிலியோட லேடியாக மாறிடு, அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, இவனையுமே காப்பாற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு இவனுக்காக தான் அங்கே வந்துட்டு இவனை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கே அவள் ஒத்து இருந்திருக்கா. ஸோ இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு அவன் கிஸ் பண்ணதுமே இவளுமே பதிலுக்கு பேக் கிஸ் கொடுத்ததும் இங்கே பார்த்தா ஜுன்னுக்கு என்ன இவ்வளோ நேரமாச்சேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ வேணுக்குனே ஏற்றி விழா. என்னப்பா ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண இவ்வளோ நேரமா, என்னமோ எனக்கு தப்பாக தெரியுது, 2 பேரும் சேர்ந்து அங்கே எதுவும் ரொமான்ஸ் பண்ணுறாங்களோன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் அவள் கிடையாதுன்னு சொன்னதுமே அவங்க என்னமோ அப்படி கிடையாதுப்பா, பட் ஆனால் அவங்க பிரதர் ரொம்ப மோசமானவன், அதுக்கு மேலே அவங்க ஒன்றும் கூட பிறந்த பிரதர் சிஸ்டர் இல்லைன்னு சொன்னதும் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே போனால் ஹீரோயின் மட்டும் தனியாக தான் உட்காந்துச்சேக்கா. எங்கப்பா உன் பிரதர் என்ன பார்த்தனேன்னு சொன்னதும் நீ எங்கே போய் பார்த்த, என் பிரதர் எதுக்காக ஏர் ரூம்குள்ளே வர்றான் அப்படின்ற சைட்டை கேட்டதும் அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவள் கீழே விழுந்ததுமே நம்ம ஜூன் அங்கே வேமா தூக்கிட்டு போனதும் தன்னோட பிளான் திரும்ப அங்கே சொதப்பிச்சின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் வந்துடுது, சார் நீங்கள் இப்போ வரலைன்னா கண்டிப்பாக பாஸே வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இன்னும் 1 வீக் மட்டும் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நானே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயினுக்கு அவன் அங்கே மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டு அவளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நான் அப்படியே மீட் பண்ண போகலாம்ப்பான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளுமே ஓகே சொன்னதும் நம்ம ஹீரோ இல்லை நான் தனியாக அனுப்ப முடியாது நானுமே கூட வரேன்னு சொன்னதும் சிஸ்டர் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, நாளைக்கு அவள் தனியாக தான் வருவான்னு சொன்னதும் அப்பாங்க அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே ஆமாம் நான் நாளைக்கு தனியாக போகிறேன், அதுக்கப்புறம் அங்கே மேரேஜ் வேறு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி நாங்கள் ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னதும் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ நெக்ஸ்ட் அங்கே கிளம்பி போனால் அவங்க அம்மா ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு உனக்காக ட்ரெஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் போய் பாருமான்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் உள்ளே போனதுமே அந்த லேடியோட டோட்டல் பிஹேவியருமே சேஞ்ச் ஆகிடுது. இவ கூட சேர்ந்து எந்த என்கேஜ்மெண்ட் வேணாம் பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ற சொன்னதும் அம்மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்கேஜ்மெண்ட் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ரெப்புடேஷன் கெட்டு போயிடும்னு சொன்னதும் இவங்க ஃபேமிலி நம்மளும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவமாயிட்டு இருக்கு. பிறகு அங்கே ரூல்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, இது எல்லாமே நீ வந்து பண்ணேன்னா தான் இந்த குடும்பத்தோட மருமகளாக நீ ஆக முடியும்னு சொல்லிட்டு அங்கே நெருப்பு எல்லாமே வச்சுருக்காங்க, அதுலலாம் நீடல் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க அதை கேட்டுட்டா அங்கே நம்ம ஜூன் அம்மா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பெயின் ஆகும், வேணான்னு சொன்னால் இதில் நான் எதுவும் பண்ண முடியாது, உன்னோட அங்கிள் ஆண்டி சொல்கிறது தான் கேட்டாகணும், குடும்பத்தோட மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக அவள் வந்துட்டு இதெல்லாமே பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் அவனால் எதுவும் பண்ண முடியலை. அப்போங்க ப்ளீஸ் நீ எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இதை தயவு செஞ்சு பண்ணுப்பான்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஏன்னா நம்மளுக்காக கொஞ்சம் கூட இவன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டானேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பட் இருந்தாலுமே அவங்க பிரதருக்காக வந்துட்டு அவங்க ஒத்துக்கிறா. பண்ணதும் அவள் தலையெல்லாமே ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு, தலையெல்லாமே நல்லா அடிபட்டு போயிருக்கு. அப்போ அங்கே அடுத்து குச்சை வச்சு அடிப்போம், அதையுமே நீ பொறுத்துக்கணும்னு சொல்லிட்டு கம்பெடுத்துட்டு வர்றாங்க. அப்போ அவங்க ஆன்ட்டி பயந்து போயிட்டு இது வேணான்னு நினைக்கிறேன்ப்பா, இப்படியே ஸ்டாப் பண்ணலாம், அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசினதும் இவ இப்படியே பயந்தாச்சு விட்டுட்டு போட்டு நீ பேசாமல் அமைதியாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா டிரைவர்கிட்ட அந்த வீட்டை கண்டுபிடிக்க சொன்னால் வீடு எங்கன்னே அவரால் அங்கே கண்டுபிடிக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவங்க ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஃபோனில் அங்கே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிது இப்படி அவளை குச்ச வச்சு அடிக்கிற மாதிரி, அதை பார்த்துட்டு இவன் வந்து டிரைவரை இறக்கி விட்டுட்டு வேமா அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். அவளை பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்தா அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு, என் பொண்ணு உண்மையிலே நல்ல மருமகளாக நடப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு வந்துட்டு ஹீரோயினை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை, பணம் தான் முக்கியம், அதுக்காக அந்த ஆள் அந்த வேலை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே பயங்கரமாக அடி விழுதுட்டு இருந்தா இந்த ஜுன்மே வந்துட்டு எதுவும் பண்ண முடியாமல் தவிச்சு போய் நின்றுட்டுருக்கான். கடைசியில் நம்ம ஹீரோ வேமா வந்து அங்கே பிடிச்சி காப்பாற்றிடுறா.
போயிடுறான். சிஸ்டர் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் இப்படிலாம் அடி வாங்கிக்கிட்டு இருக்க, இவனை மாதிரி ஆளை போய் நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிற சொல்லு, இவன் வந்துட்டு உன்னை காப்பாற்றுறதுக்கே முடியலன்னா இவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதும் ஹீரோயின் நான் இந்த வீட்டோட மருமகள் ஆகிறது ரொம்பவே முக்கியம், நான் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டேக்கா. சரி ஓகே அப்படின்னா உனக்கு பதிலாக இந்த அடியெல்லாம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் நீடன் பண்ணா. அவங்க அப்பா தான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான்ல எந்திரின்னு சொன்னதும் அவனை போட்டு பயங்கரமாக அடித்ததுமே அவள் கதறி துடிச்சிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இப்படி என்னை வந்து நல்லா கேர் பண்ணிக்கிருவேன்னா நான் இது மாதிரி ஏகப்பட்ட அடி கூட வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப எமோஷனாகி போயிட்டு அவனை வேமா அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஜுன்னோட அம்மா என்ன பண்ணாலும் போக மாட்டா போலையே, வேற ஏதாச்சும் தான் வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வைத்தறிச்சலாயிட்டு இருக்கு. இந்த லின்னை பார்த்தா காரெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் லின்னை மீட் பண்ண போகணுன்னு சொன்னதுமே அப்பாங்க அந்த பட்லர் மேடம் அவருக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணோட சேர்ந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுடா, நீங்கள் இப்படி வந்துட்டு போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் சின்ன வயசுலேருந்து நான் தான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் என்ன தான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவரால் எதுவும் பண்ண முடியலை. இங்கே அவங்க அம்மாவை பிடிச்சி அவன் திட்டிட்டு இருக்கான். அம்மா நீங்கள் என்ன மாதிரி வந்து பிஹேவ் பண்ணீங்க, அவளுக்கு நல்லதாக நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னதும் அவன் நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டு ஏற்ற பொண்ணு கிடையாது, அவள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த மேரேஜுக்கு ஒத்துருக்கா, நான் சொல்கிறத மட்டும் நீ கேள்றான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. ஷெங்க மீட் பண்ணுறதுக்காக நீ அனுப்பிவிடுன்னு சொன்னதுமே இவன் எங்கள் ஹீரோயின்ட்ட அதை பற்றி பேசினதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் எதுக்காக அந்த போய் மீட் பண்ணணும்னு சொன்னதும் ப்ளீஸ்ப்பா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதுக்காக தயவு செஞ்சு நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ நான் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்க கடைசி வந்து முயற்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுமே அதுக்காக எவ்வளோ வாக்குவாதம் பண்ண பிறகு அங்கே ஒத்துக்கிறா. திரும்பி போனால் அங்கே அந்த ஷெங்கை பார்த்தா நம்ம ஹீரோயினை வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணணுன்றதுக்காக தான் வர வச்சுருக்கான். ஸோ அவங்களுக்கு அது மூலமாக ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், இந்த கல்யாணத்தையுமே வந்து வேணான்னு அவளை துரத்தி விட்டுறலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி தான் பண்ணுறாங்க. ட்ரக்கெல்லாம் கலந்து அவ வச்சுருக்கும் போது அந்த ஆளோட ரூம்குள்ளே போக பார்த்தா நம்ம ஹீரோ வேமா வந்து பிடிச்சி காப்பாற்றிடுறான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ இங்கே, என்னை விடும் போது நான் ஷெங்கை மீட் பண்ணணும்னு சொன்னதும் உனக்கு என்ன புத்தி இருக்கா இல்லையா, இது ஜஸ்ட்டு வந்துட்டு ட்ராப் தான், உன்னை வந்துட்டு மாட்ட வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நீ போய் என்ன பண்ணுவ அப்படின்ற செட்டு கேட்குறா. நீ என்னை ப்ளீஸ் பண்ணு, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவளை போய் அவன் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த டைம் பதிலுக்கு அங்கே வந்து கிஸ் பண்ணதும் நீ பேசாமல் அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு 30 மில்லியன் காசு வந்துருக்கு, நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாங்க ரொம்ப ஹாப்பியானதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு ஷெங்கை போய் மீட்டே பண்ணலையே, அப்புறம் எப்படி அந்த ஆள் வந்துட்டு எனக்கு காசெல்லாமே அனுப்பி விட்ருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சார் நீங்கள் சொன்ன மாதிரியே காசெல்லாம் அவங்களுக்கு 30 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் என் சிஸ்டர் அவன்கிட்ட போய் ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு நானே வந்துட்டு புரிய வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கான். அந்த ஜுன்னோட அம்மா அவங்க மீட் பண்ண வந்ததுமே அவன் நேற்று நைட் எங்கடி இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டா. ஆண்டி நீங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு 30 மில்லியன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு உடனே ஆமாம் அம்மா நீ வந்துட்டு என் மருமகனா நான் எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன்னு சொல்லிட்டு உடனே ஆக்டிங்கும் போடுறாங்க. அப்போங்க நீ என்ன ஷெங்கை போய் மீட் பண்ணியான்னு சொன்னதும் இல்லை நேற்று நைட்டு நான் வந்து அவரை மீட் பண்ணவே போகலன்னு சொன்னதும் உடனே கோவமாயிட்டு ஒரு குடும்பத்துக்காக இதை கூட பண்ண மாட்டேயா பேச மாட்டேன்னு சொல்லி கேட்டா. நான் இன்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அப்போங்க நம்ம ஜூன் கோவமாயிட்டு என்ன நினச்சிட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவள் தான் அங்கே போக விருப்பலைன்னா ஏன் ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அப்போங்க நீ அமைதியாருடா, அவங்க போனாதான் வந்துட்டு அவன் நம்ம மூஞ்சில் முடிக்க முடியாமல் தவிப்பா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் தானே பேசுகிறதுக்கு அனுப்புகிறீங்க, இல்லை நீங்கள் அவளை அசிங்கப்படுத்த அனுப்புகிறீங்களான்னு சொல்லிட்டு விலகுங்கன்னு சொல்லிட்டு வேமா அவளை வந்து ஸ்டாப் பண்ண ஓடிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே ஷெங்கை போய் மீட் பண்ணா. அப்பாவே என்ன டார்லிங் நேற்று என்னை பார்க்காம நீ போயிட்ட, இன்னைக்காச்சும் நீ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட ட்ரிங்க் எல்லாமே ட்ரக்கை கலந்து கொடுத்து இதை ஃபஸ்ட்டு நீ குடிப்பா வந்துட்டு இந்த டீலை பற்றி பேசுவேன்னு சொன்னதும் இல்லை என்னால் இதை குடிக்க முடியாதுன்னு சொல்கிறா. கொஞ்சோன்னு அப்படின்னா தான் நம்ம பேச முடியும்னு சொன்னதும் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி அவன் நின்றுச்சேக்கா. நம்ம ஜூன் அங்கே உள்ளே வந்துட்டு என்ட்ராயிடுறான். முன்னாடியே நம்ம ஹீரோவுமே வந்ததுமே அப்போ அங்கே இருக்க ஆளுங்க பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஜூன்னெல்லாம் இல்லை அந்த பொண்ணு லவ் பண்ணலப்பா, அவங்க பிரதரை வந்து காப்பாற்றணும் தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு அவனுக்கு ஒரு ஹாப்பி வேற ஆயிட்டுருக்கு. அப்போ நம்மளுக்காக தான் நம்ம சிஸ்டர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஸோ இவன் உள்ளே போக ட்ரை பண்ணா. அங்கே நின்னதுமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ இங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டா.
சின்ன வயசுலேருந்து நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவனை அடித்து அவங்க கிட்ட பண்ணிடுறா. நாளைக்கு காலையில் யார் காமிக்க முடியாமல் இவ அசிங்கப்பட போகிறா அப்படின்றத சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி இவன் ட்ரிங்க் எல்லாமே ஊற்றி விட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே அடித்து போட்டுறான். தைரியம் தான் நீ என் மேலே கையை வச்சிருப்ப, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதும் அவன் கையவே உடச்சி விட்றான். அப்போங்க ஹீரோயின் நீ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லும் போதே வேமா அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போனதும், சார் நீ என்னை காப்பாற்றுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கியா, அவ்வளோ தூரத்துக்கு என்னை லைக் பண்ணிட்டுருக்கியா, அப்புறம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்த அவன் கேட்குறான். நம்ம ஹீரோயின் நீ நிறைய முட்டாள்தனம் பண்ணிட்ட, ஆல்ரெடி வந்துட்டு இவங்க இருக்கிட்ட இருக்க பிரச்சனையால தான் நம்ம ஃபேமிலியில் போய் நம்ம ஹெல்ப் கேட்க வேண்டியதாக இருந்துச்சு, நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. கார்டை கொடுத்து நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிடா, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற விஷயத்த அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவன் அப்போ நம்ம சிஸ்டர் நம்மளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. அதெல்லாமே கேட்டுட்டு அப்பங்க நீ என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் நீ ஒத்துக்க மாட்டேற சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். அவன் எதுக்கும் அது பதில் சொல்லலை. நீ ஃபஸ்ட்டு கிளம்பிப்போ, நீ வந்துட்டு இப்போ அவன் கையை வேற உடைச்சிருக்க, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும் அப்படின்றத சொன்னதும், இதுக்கப்புறமே நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன், நான் யாருன்றதை உனக்கு காமிக்கணும்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ என்ன விஷயம் செட் அப்போ தான் காமிக்கிறாங்க. கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்டிருக்கான். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சது தான் ரொம்ப கோவமாயிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்காக அவன் போட்டு அவனை பயங்கரமாக அங்கே வந்துட்டு அடிச்சிருக்கான். இதனால் அவனை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் பயந்து போய் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துருக்கா இவனை காப்பாற்றட்டுன்றதுக்காக. ஸோ விஷயம் எல்லாமே அவனுக்கு புரிஞ்சுக்குது. இதுக்கப்புறமே நான் கண்டிப்பாக வந்து என்னோட சிஸ்டரை கண்டிப்பாக நான் கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறான். அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க நம்ம ஜுன்னோட அம்மா படுப்பாவி ஒன்னால தாண்டி என் புள்ள காணும், எங்கடி மறைச்சி வச்சேன்னு சொல்லிட்டு கேட்டா. எனக்கு எதுவுமே தெரியாது ஆன்ட்டின்னு சொல்கிறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் அங்கே கையெல்லாமே கட்டு போட்டு அங்கே வந்துட்டுருக்கான். அப்பாங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிடுங்க, எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் இவ தான் சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு பேசுகிறாங்க. நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக இவளை வந்து அந்த ஃபேமிலியோட பையன் திரும்ப கிடச்சிட்டானா, அந்த எக் மாஸ்டருக்கு இவளை நான் விருந்தாக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்கள் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களான்னு சொல்லி கேட்டதும் கண்டிப்பாக நாங்கள் அவங்க பேசினதுமே அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ஆன்ட்டி நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட மருமகளாக வரப்போகிறவன், நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலான்னு சொன்னதும் ஓ உனக்கு மருமகளாக வேற வரணும்னு ஆசை இருக்கான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு கன்னத்தில் அடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை இந்த வீட்டோட மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னா ஓகே தான் இவளை கூட்டிகிட்டு போய் ரூமில் அடைச்சி வைங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க அடைச்சி வச்சிடுறாங்க. இப்போங்க அந்த மாஸ்டர் வரட்டும் இவ்வளோ விருந்தாக்கி நம்ம சந்தோஷப்படலான்னு சொல்லிட்டவே ஆசையாக இருந்தால் உள்ளே என்ட்ராகிறது நம்ம ஹீரோ தான். டே என்னடா பண்ணிகிட்ருக்க நீங்கள், எங் மாஸ்டர் வர டயத்தில் போடான்னு சொல்லிட்டவே கோவப்பட்டா. இப்போ என் சிஸ்டர் எங்கடான்னு சொல்லிட்டு அவன் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். அவங்க மாஸ்டர் நீங்கள் இப்போ இவனை விடுங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு என்ன மாஸ்டரான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்காகி போயிடுது. பயந்து போயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் கூட நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அங்கே கெஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக இதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ கை வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சுட்டு அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமான கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு அவன் கிளம்பி போகிறான். சிஸ்டர் எங்கே இருக்கான்னு சொல்லும் போது அவன் இருக்கிற இடத்த சொன்னா சார் ஆல்ரெடி அவங்க எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் கண்டிப்பாக என்னால் மேரேஜ் பண்ண முடியாதுன்றத சொன்னதும் அவங்க அப்பா கோவமாயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பேசினா அவங்க வந்துட்டு என்னை இப்படி மோசமாக வந்துட்டு பழி போட்டுட்ருக்காங்க சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷனாயிட்டு அழுகிறா. அதை கேட்டுட்டு அப்பா ஒருவேளை நீ அவனை கடத்தி வச்சிருக்க என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமான கஷ்டமாயிருது. அப்போ நீங்கள் வந்துட்டு என் மேலே சந்தேகப்படுறீங்களா, உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட வந்துட்டு பாசமே இல்லையான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அவங்க அம்மாவளையும் அவங்க அப்பாவை எதுவுமே அங்கே வந்துட்டு பேச முடியலை. ஸோ அவங்களுமே ரொம்ப சப்போர்ட் பண்ண முடியாமல் அமைதியாக இருக்கவுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயின் கவலையாயிட்டு இப்போ மட்டும் அவன் இருந்திருந்தானா கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லாமல் போயிருந்துருக்கும், என்னை வந்துட்டு நல்லபடியாக காப்பாற்றிருப்பியான். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமான எமோஷன் ஆகிட்டு இருக்கா. அவெல்லாம் ஒரு ஆள்றான்னு அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க, அவனே தன்னை காப்பாற்ற முடியாமல் தெரிஞ்சிட்ருக்கான், அவன் போய் உனக்கு ஹெல்ப் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அவன் பாட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இத்தனை நாள் அவன் தான் என்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டான், இந்த டைம் நானே அவன்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எமோஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. ஸோ அப்போங்க என்கிட்ட இப்போ ஃபோன் எதுவுமே இல்லை, நான் அவனை எப்படி போய் மீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு.
அப்போ அங்கே போகும்போதே பார்த்தாங்க நம்ம ஜுன்னோட அம்மா பிடிச்சி பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, என் புள்ள எங்கடி ஒளிச்சு வச்சிருக்கன்னு சொல்லிட்டு பேசுனா. ஹீரோயின் உண்மையிலே எனக்கு அவன் எங்கே இருக்கான்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம 2 பேருமே சேர்ந்து தேடலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு, ஓ நீ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வேற போய் பேச ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான கோவமாயிட்டு அவளை அவங்க பேஸ்மெண்ட்டில் வந்து அடைச்சி வச்சுட்டு, நீ எப்போ வந்துட்டு என் பையன் கிடைக்கிறானோ அப்போ வரைக்கும் நீயுமே இங்கே தான் இருக்க போகிற அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு பயங்கரமான கஷ்டமாகி போயிடுது. எதுக்காக அவங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமன்னு சொல்லிட்டு, ஆண்டி நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவளை அடைச்சி வச்சுட்டு அவங்க பாட்டு அங்கேருந்து போனதுமே அப்போங்க நம்ம ஹீரோ வீட்டில் பார்த்தா ரொம்ப தவிச்சு போயிருக்கான். அப்போங்க அந்த குடும்பத்தில் அடாப்டர் தானே, அவளுக்காக எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு நீ பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா, தாத்தா நீங்கள் என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவமானதுமே தாத்தாக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா கூடிய சீக்கிரம் தனக்கு மருமகளுமே கிடைக்க போகிறான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிறாரு. ஸோ அப்போங்க நம்ம ஜுன்னை காமிக்கிறாங்க. பார்த்தா இவ கொடூரமாக அங்கே அவனுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். எதுக்காக நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நான் வந்து எனக்கு லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவள் கோவமாயிட்டு கண்ணத்தில் அரைஞ்சிட்டு, அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் எவ்வளோ தூரத்துக்கு ஒன்று லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவளோட பிஹேவியர் எல்லாமே ரொம்ப சைக்கோவாக இருக்குது. சரி ஓகே நீ என்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேல, பேசாமல் கல்யாணத்துக்கு பின்னாடி நம்ம 2 பேருமே அஃபேர் வச்சுக்கலாம் அப்படின்றத சொன்னதும், என்னது அஃபேர் வைப்பையா, முழுசாக நீ எனக்கு மட்டும்தான்டா சொந்தம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் பயங்கரமான கோவப்படுறா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே பயமாகி போயிடுது. நீ எங்கேயுமே எஸ்கேப் ஆகி போக முடியாது, நீ கண்டிப்பாக என்ன தான் மேரேஜ் பண்ணிட்டு ஆகணும்னு சொன்னதுமே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பயந்து போய் முழிச்சிட்ருக்கான். எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓட ட்ரை பண்ணா. ஆல்ரெடி வந்துட்டு அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருந்துருக்கா. மயக்கமாகி போய் கீழே விழுந்ததுமே சிரிச்சுட்டு அவனை அப்படியே பெட்டுக்கு தூக்கிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவனை போய் கிஸ் பண்ணதும் அவனால் எதுவுமே அங்கே பண்ண முடியல, கை கால் அசைய முடியாமல் அவன் இருந்துட்டுருக்கான். ஸோ இங்கே ஹீரோவால் அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கான். இங்கே ஹீரோயின் பார்த்தா எஸ்கேப் ஆகி ஓடலான்னு சொல்லிட்டு எப்படியோ கையெல்லாமே கழட்டிட்டு அவள் ட்ரை பண்ணா. பட்லர் வந்து சார் அவங்க பேஸ்மெண்ட்டில் தான் அடைச்சி வச்சுருக்காங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சதும் சொன்னதுமே இவங்க உடனே இங்கே கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் எஸ்கேப் ஆகி வெளியே ஓட ட்ரை பண்ணா. அந்த ஆன்ட்டி வந்து கண்டிப்பாக நீ தான் என் பிள்ளையை கிட்னாப் பண்ணி வச்சுருப்பேன், அதனால தான் நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர கோவப்படுறாங்க. அப்போங்க கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பிடிக்க வச்சா கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். அங்கே எமோஷன் ஆகிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறா. ஆன்ட்டி உடனேவும் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே டவுட் இருந்துச்சு உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் ஏதோ போயிட்டுருக்குன்னு, கண்டிப்பாக 2 பேருமே சேர்ந்து சீட் பண்ணுறீங்களா, இவங்க 2 பேர்த்தையும் அடைச்சி வச்சு சோதனை எதுவும் போடாதீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா, குடும்பத்தை நீங்கள் எதிர்த்து பேச ரெடி ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்த சொல்ல முடியாமல் போச்சு அப்படின்ற செட்டவே சாரி கேட்குறான். ஸோ இப்போ இந்த லேடி பண்ண பாவத்துக்கு இவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும், இவங்களை நீங்கள் பனிஷ் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ கிளம்பி போனதுமே இந்த மாதிரிமா ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் கேட்டால் நம்ம ஹீரோயின் கோவமாகி போயிட்டு, கண்டிப்பாக உங்களுக்கு நான் எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன், நீங்கள் எப்போ என்ன வந்துட்டு அவன்கிட்ட கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியானீங்களோ காசுக்காக, அப்போவே அவங்க கூட சேர்ந்து இருந்த உறவு எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், இதெல்லாமே ஃபஸ்ட்டே சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன், பட் ஆனால் வந்துட்டு நான் ஃபேமிலியில் போக விரும்பலை, நான் இங்கேவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இதெல்லாம் மறைச்சிட்டேன் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப எமோஷன் ஆகி போயிடுறா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போங்க நீ வந்துட்டு இப்போ முந்தி மாதிரி இல்லைப்பா மாறிட்ட அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அங்கே சிரிச்சிட்ருக்கா. இப்போங்க நான் எப்பயுமே உன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், டேட் பண்ணணும் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பேசினதுமே கண்டிப்பாக அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து டேட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதும் அவனுமே ஹாப்பி ஆகிட்டாங்க ஓகேன்னு சொல்கிறான். ஹீரோயினுக்காக நெக்ஸ்ட் அவன் பொக்கே எல்லாமே கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹாப்பி ஆகிட்டு அவளுமே ஓகேன்னு சொன்னான். அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துடுறாங்க. ஹீரோயினை கையை காலை பிடிச்சி அவங்க அம்மா அழுதுட்ருக்காங்க. தயவு செஞ்சு நீ ஹெல்ப் பண்ணுமா, குடும்பம் திரும்ப பேங்க்ராப்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவளால் என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியல.
அப்போங்க நம்ம ஹீரோ இந்த விஷயத்தை நீங்கள் விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இந்த டைம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பட் ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணுற வேலை வைக்கக்கூடாது. அவளுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஸோ பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. பொண்ணு கூட இருக்கணும்னு தான் அவங்களுக்கு ஆசை இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ண முடியும், இப்போ குடும்ப காப்பாற்றி ஆகணும். அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுதுட்டு இருந்தா அவங்க அப்பாங்க வந்துட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. பண்ணுறதுக்காக கிளம்பி போனால் அப்போங்க லின் வந்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்தா வேகமாக ஹீரோ காப்பாற்றிடுறான். அவள் கையில் மட்டும் அடிபட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஜூன் பார்த்தா நீரன் பண்ணிட்டு அவட்ட சாரி கேட்டதுமே நீ எப்பயுமே அவளுக்காக ஸ்டாண்ட் எடுத்தது கிடையாது, நீ இதுக்கப்புறம் அவள் மூஞ்சிலே முழிக்காத, விலகி போன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அப்போங்க அவனுமே நான் வந்துட்டு உனக்காக எப்பயுமே வந்துட்டு எந்த ஒரு ஸ்டாண்டுமே எடுக்கலை, நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு பர்சன் நான் அப்படின்றத அவன் சொல்கிறான். எதுவுமே கிடையாதுப்பா, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்ற விஷயத்த சொன்னதும் என்ன வந்துட்டு அவனை முழுசாக வேணான்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ தான் என்னோட உலகமே போதும் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே அவனுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. ஸோ அப்போ அங்கே இந்த லின் மயக்கம் போட்டு கீழே கிடக்கவுமே அங்கே ஜுன் அவளை தூக்கிட்டு கிளம்புறான். ஸோ தாத்தாவை மீட் பண்ணிட்டு அவள் ஹாப்பியாகிட்டு பேசிட்டு இருக்கா. உனக்காக தான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் தாத்தா இதுக்கு அவசியம் இல்லைன்னு சொன்னதும் நீ தான் இந்த குடும்பத்தோட மருமகளாக வரப்போறவ, உனக்கு தான் இது எல்லாமே, பட் எனக்கு ஒரு பேர பிள்ளையை மட்டும் கூடிய சீக்கிரம் பெற்று கொடுத்துருங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுகிட்டே ஹாப்பியாகிட்டு அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஊடால வராமல் இருக்கணும் தாத்தா அப்படின்றத சொன்னதும் வாய் மூடி என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. காமிக்கிறாங்க ஹீரோயின் காலெல்லாம் பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காவே, நீ அப்போ எந்த ஒரு பவருமே இல்லாமல் என்னோடய ஃபேமிலியில் தான் இருந்த, பட் எப்படி செங்கிட்ட நீ போய் பகையான அப்படின்ற சிட்டி கேட்குறா. பட் இதுக்கெல்லாம் காரணமே ஹீரோயின் மேலே இருந்த லவ் தான். பட் அவன் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுப்பா, எதை பற்றியும் விடக்கூடாது, சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறதே நல்லதாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் அப்படின்ற சைட்டு ஹீரோயின் கூட ஹாப்பி ஆகிட்டு அவன் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.